வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். முருகா சரணம். கையில் வேலை பிடித்தவனின் கால்களை பிடிப்போம், நாம் நல்லன எல்லாம் பெறுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறுபடை வீடுகளிலும் கோவில் கொண்டு அருளும் நம் முருகப்பெருமான் நம் மனமெனும் கோயிலிலே எழுந்தருளி அருளாசி செய்யும் தருணம் இது. ஆம், முருகப்பெருமானை வணங்குவதற்கு பல நாட்கள் இருக்கின்றன. கந்தசஷ்டி, தைப்பூசம், வைகாசி விசாகம் போன்ற பல நாட்கள் இருந்தாலும் முருகனுக்கு வாரங்களிலே மிக விசேஷமாக இருக்கக்கூடியது இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி முருகப்பெருமான் ஆவார். இதை நீங்கள் கண்கூடாக காண வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகம் வழிபட்ட ஸ்தலம் எது? வைத்தீஸ்வரன் கோவில். அங்கு யார் பிரதானமாக இருக்கிறார்? வைத்தியநாத சுவாமி. வைத்தியநாத சுவாமியை விட அங்கு ஒருத்தருக்கு கூடுதல் பூஜை நடைபெறுகின்றது. யாருக்கு? தையல் நாயகி அம்பாளை விட அங்கு ஒருத்தருக்கு கூடுதல் பூஜை நடைபெறுகிறது. யாருக்கு? அவர்களின் செல்ல பிள்ளையான செல்வமுத்துக்குமார சுவாமிக்கு. ஆம், நம் முருகப்பெருமானுக்குத்தான். அப்பேற்பட்ட செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமான் மிக விசேஷமான இருக்கக்கூடியது செவ்வாய்க்கிழமைகளிலே வழிபாடு செய்வது. அதுவும் இந்த ஆடி மாதத்திலே வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வது என்பது மிகச் சிறப்பாகும். தங்களால் முடிந்த அளவு வீட்டிலே வழிபாடு செய்யலாம், கோயிலுக்கும் சென்று வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். கோயிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். இப்போ முருகன் வழிபாட்டில் மிக முக்கியமான வழிபாடு வேல் வழிபாடு. மேலும் முருகனும் வேறு வேறு அல்ல. முருகப்பெருமான் கையில் இருப்பது சக்தி வேலே. முருகனின் ஆயுதமான சக்தி வேல் அம்பாளின் ஸ்வரூபம். முருகன் சிவபெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து வந்ததனால் முருகன் சிவஸ்வரூபம். அதனால் நாம் முருகனையும் வேலையும் சேர்த்து வணங்கிட, சிவனையும் அம்பிகையும் சேர்ந்து வணங்கிட என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் முருகப்பெருமானை வணங்கிட நமக்கு கிடைக்கும். இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே முருகப்பெருமானை வணங்குவது மிகச் சிறப்பானதாகும். அதை பக்தர்கள் அனைவரும் முடிந்தால் விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வணங்கி எல்லா நலமும் வளமும் பெறலாம். ஆறுபடை வீடுகள் தோறும் குடிகொண்டிருக்கும் நம் செல்லப்பிள்ளை நம் முருகப்பெருமான் நமக்கும் அருளட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேலும் மயில்